ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ராம்நாத் மெடிக்கல் காலேஜ்க்கு வெளியே இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், மெடிக்கல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் முடிச்சுட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். ஹாய், உங்கள் பேர் என்னவா? Hi sir, myself Deepika. I am from Tenkasi. தென்காசி. நீங்கள்? I am Nitya Devi from Tanjavur. தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கீங்க. ஓகே, ஸோ நீங்கள் 2 பேர் எந்த இயரில் படிக்கிறீங்க இப்போ? First year sir. ஃபர்ஸ்ட் இயர், அதாவது 2025 நீட்டாக முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஓகே, உங்கள் மார்க் எவ்வளோமா? 509 sir. 509. 508. அதாவது இப்போ ரீசெண்டாக இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? Paper was tough தான் சார். டஃப் தான். எப்படி சொல்ல, டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம எப்படி சொல்ல, நம்ம வந்து நீட் இந்த ஈஸியாக இருக்குங்கிற ஒரு மென்டாலிட்டிலேயே நம்ம வந்து படிச்சுட்டு திடீர்னு இந்த லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தது ஒரு பெரிய சேஞ்சாக இருந்துச்சு. அதுதான் மார்க்ஸில் பெரிய டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்தது. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் பயோ தான் அட்டன் பண்ணேன். பயோ, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அப்படி அட்டன் பண்ணேன். பயோ பார்த்துட்டு எனக்கு ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து எப்போதும் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, ஒன்று டஃப்பாக இருந்தால் மற்றது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ பயோ வந்து நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், பயோ கெமிஸ்ட்ரிலாம். ஸோ அது எனக்கு ஈஸியாக இருந்துச்சு, கெமிஸ்ட்ரியும் பயோவும். ஸோ அதில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்தடுத்து பின்னாடி போகும்போது எனக்கு டைம் சுத்தமாக வந்து சரியில்லை, டைமே சுத்தமாக பத்தலை. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் போனால் ஒரு கொஷினே ஃபுல்லாக ஒரு பக்கத்துக்கு இருக்குது, பேஜ் ஃபுல்லாக எல்லாமே பெருசாக இருந்துச்சு. அது ரீட் பண்ணவே ஃபஸ்ட்டு டைம் பத்தலை எங்களுக்கு. அப்புறம் ரீட் பண்ணி ஃபிசிக்ஸ்லேயே என்னால் வந்து 15 கொஷின் தான் அட்டன் பண்ண முடிஞ்சது. கடைசி 20 மினிட்ஸில் தான் நான் அட்டன் பண்ணேன் ஃபிசிக்ஸு. ஸோ டைமே பத்தலை. அது முடிச்சுட்டு வந்து எப்பாடா ஏதாவது ஒரு சீட்டு கிடைச்சா போதும், அப்படி தான் இருந்துச்சு எக்ஸாம் எங்களுக்கு. ஆக்சுவலி இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் போயிட்டு வந்திருக்கீங்க, அதனால் சொல்கிறேன். நீங்கள் எப்படி வந்து ப்ரிப்பரேஷன் அப்பெல்லாம் அந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ்க்குலாம் டைம் கொடுத்துருக்க மாட்டீங்க? எதுக்குமே எங்களுக்கு டைம் கிடையாது அப்பெல்லாம். அப்போ காலைல எழுந்திரிப்போம், படிப்போம், திருப்பி அந்த தூங்குறதுக்கே டைம் இருக்காது. ஆனால் இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு போகிறப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா, ஃபிசிக்கல் ஹெல்த்தும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ இப்போ வந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அந்த அளவுக்கு அவங்களால டைம் அலோகேட் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? எஸ் சார். அஸ் அ ஹோலாக வந்து இப்போ எல்லாருமே வந்து 1 year 2 years பிரேக் எடுத்து படிச்சுட்டே இருந்துட்டு சரி அப்போ கொஞ்சம் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் இயர் 1 month எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தான் எல்லாரும். இப்போ நாங்களுமே அதுக்கு தான் ஸ்போர்ட்ஸ்லாம் போயிட்டு வரோம். இல்லை கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. நாங்கள் ஆரம்பித்தோம் வந்து எங்களுக்கு இன்னும் எக்ஸாம்ஸ் எல்லாம் இன்னும் வரல, ஆரம்பிக்கல. ஐஏலாம் வந்து நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே தான் எங்களுக்கு வருது. ஸோ அது வரைக்கும் தான் எங்களுக்கு டைம் இருக்கும். அதுக்கப்புறம்லாம் போனால் எங்களுக்கும் டைம் இருக்காது. நாங்களும் நீட்டை விட அதிகமான டைம் தான் இங்கே நாங்கள் அதுக்கு உங்கள் சீனியர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல. இம்பார்ட்டன்ட் என்ன, ஏன்னா சீனியர்ஸ் வந்து கண்டிப்பாக பிடிச்சி வச்சுக்கணும். மெடிக்கல் ஜேர்னியில் ப்ரொஃபஸர் பிடிக்கிறோமோ இல்லையோ சீனியர்ஸை பிடிச்சி வச்சுக்கணும். ஸோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அதனால் அது ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ல டிஃபிகல்ட்டி இருந்துச்சு ப்ரிப்பரேஷன் அப்போ? கொஷின் பேப்பர் அப்போ இல்லை, நீட் எக்ஸாம் அப்போ இல்லை, முன்னாடி ப்ரிப்பரேஷன் அப்போ எது வந்து டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு? ப்ரிப்பரேஷன் அப்போ பார்த்தோம்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே ஓரளவுக்கு இதாக தான் இருந்தது. ஆனால் ஃபிசிக்ஸ் வந்து இது பண்ணும்போது கான்செப்ட் வந்து எல்லாருமே இது பண்ணிடுறோம். ஆனால் கொஷின் சால்விங் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்பட்டுச்சு. நான் வந்து நிறைய தியரிஸ் தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணேன். நிறைய இது வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியல என்னால். அதனால வந்து டைம் தான் எனக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்பட்டுச்சு இந்த எக்ஸாமில். ஸோ அதுதான் என்னோட மெயின் இது. உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் அப்போ, எக்ஸாம் அப்போ வேணாம், ப்ரிப்பரேஷன் அப்போ இந்த சப்ஜெக்ட் தான் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணேன்? ப்ரிப்பரேஷன் நான் ஆக்சுவலாக 2 years ரிப்பீட் பண்ணியிருந்தேன் சார். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு எல்லா சப்ஜெக்ட்லேயுமே வந்து கம்ப்ளீட்டாக. ஏன்னா போர்டு எக்ஸாம் நம்ம வந்து ஃபுல்லாக சப்ஜெக்டிவாக எழுதிட்டு இது அப்ஜெக்டிவ் போகிறப்போ அது மட்டும்தான் இருந்துச்சு. எப்படி சொல்ல, டக்குன்னு என்னால் கிராஸ்ப் பண்ண முடியல கான்செப்ட். வந்து லாங் டைம் வந்து மெமரியாக இது பண்ணுறதா இருக்கட்டும், அது டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி சப்ஜெக்ட் வைஸ் நான் டிஃபிகல்ட்டி ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து ராமநாதபுரம் ஏன் வந்து சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக என் சிஸ்டர் இங்கே ஃபைனல் இயர் படிக்கிறாங்க, அதனால இங்கே ப்ரிஃபர் பண்ணேன் சார். ஓகே, ஸோ ஆக்சுவலாக சீனியர்ஸை கேட்டிருக்கீங்களா பேஷண்ட் ஃப்ளோ எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ அதிலலாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஸோ கண்டிப்பாக இப்போ நெக்ஸ்ட் இயர் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ராமநாதபுரம் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க? கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுங்க. எங்கள் ப்ரொஃபஸர்ஸும் ஃபர்ஸ்ட் இயருக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ 1 year ட்ராப் பண்ணியிருக்கோம், 2 year ட்ராப் பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரொம்ப குறைஞ்சினா கொஸ்டின் ரொம்ப அதிகம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மாதிரி டிமோட்டிவேட்டிங்காக ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி டிமோட்டிவேட் ஆச்சுன்னா நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? நான் வந்து மோஸ்ட்லி எனக்கு வந்து நிறைய டிமோட்டிவேட் ஆக மாட்டேன். ஏன்னா வந்து கண்ட்ரோல் வச்சுப்பேன் என்னோட இது. அப்படி மார்க் எதுவும் லோ இல்லை வந்து நான் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டடீஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்துட்டு அடுத்த ஆக்டிவிட்டீஸ் வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி வீட்டில் பேசுகிறது அது மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டு திருப்பி அதுக்கு உள்ளே வந்துடுவேன். அப்படி இல்லையா சப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணுவேன். அப்படி இல்லை எனக்கு எது இப்போ நான் இப்போ கொஷின்ஸ் டஃப்பாக இருக்குன்னா ஈஸியான கொஷின்ஸ் அட்டன் பண்ணி கொஞ்சம் வந்து பூஸ்டப் பண்ணிப்பேன். அந்த மாதிரி. நீங்கள் எப்படி டிமோட்டிவேட்? நான் டிமோட்டிவேட் ஆனால் லைக் மார்க்ஸ் வச்சு தான் ஆப்வியஸாக டிப்ரெஸ் ஆவேன். அப்படி இருக்கப்போ
லைக் அது இது பண்ணுற விதமாக ரொம்ப சிம்பிளஸ்ட் டாபிக் எடுத்து ஓகே உன்னால் முடியும் அப்படிங்கிறதுக்காக சிம்பிளஸ்ட் டாப்பிக்கை ட்ரை பண்ணுவேன். இல்லை அதையும் தாண்டி ஒரு மாதிரி இருந்துச்சா வீட்டில் பேசுகிறது, அந்த மாதிரி பேரண்ட்ஸோட சப்போர்ட், இன்ஸ்டியூட்டில் சப்போர்ட் இருந்துச்சு அந்த மாதிரி சார். ஓகே. ஸ்டாஃப்ஸ் கிட்ட பேசுவோம். ஸ்டாஃப் நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. கூப்பிட்டு எக்ஸாம் முடிச்சு மார்க் கம்மியாக இல்லை அதிகமான என்னன்னாலும் ஸ்டாஃப் வந்து பேசுவாங்க எங்கள்கிட்ட. என்னாச்சு ஒவ்வொரு கொஷினும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்க வந்து நம்மளோட இதை வந்து குறைப்பாங்க, நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைச்சிருவாங்க. ஒன்றும் இல்லை இதில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான், இதெல்லாம் பண்ணினா நீ வந்து இதாகிடுவே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. ஸ்டாஃப்ஸ் வந்து ப்ராப்பராக கைட் பண்ணுறதுனால அது வந்து தெரியாது. ம்.